ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேட்டில் ரிஜிரோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த லெஜெண்டரி ஹீரோ மனோட எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிக் போடுவாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஸர் இவங்க ரெண்டுத்துக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. யார் யாருக்குன்னா நம்ம டுரோனுக்கும் அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவான நம்ம ஹீரோக்கும். அப்படிதான் அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோ மேலே தான் கண்ணாந்துருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் நம்ம டுரோனை தூக்கடிச்சலாம்னு சொல்லி நினைக்கிறானா, என்ன ரங்கா ஜோக்கா, இதுனா ஜோக் காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் அப்படியே சார்பட்ட வரம்புல வர மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ரீஜன் கேப்டனா இல்லை ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவா யார் பெருசுன்னு அடிச்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின்னரு. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, வெற்றியோ தோல்வியோ அதை முழு மனுஷா ஏத்துக்கணும். அவன் தான் உண்மையான லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம இதுதான் லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சனி சிறப்பை அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஒரு தனி ப்ரிஃபரன்ஸே கொடுத்துருப்பாரு. அப்ப ப்ரொஃபஸரும் ஆன் யுவர் மார்க் கெட் செட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிலையா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துருப்பா. பார்த்துட்டு உண்மையிலே இல்லையோ உன்னால கண்டிப்பா இவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கும்போது, அதுக்கப்புறம் டொரானை பார்த்துருப்பான். பார்த்துட்டு இவன் எப்பவுமே மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி சர்பாஸ் பண்ணி வரக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துருப்பா. அப்ப ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா கோன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம லியோ பாத்தீங்கன்னா இன்னுமே அவன் ஆறாவை யூஸ் பண்ணல, ஆனா டொரான் அவனோட ஆறாவை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா முன்னேறி போயிட்டு இருந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பின்னால்தான் ஓடி வந்துட்டு இருப்பான். அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 10 முடியுது. சாப்டர் 11 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா டொரானும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் தான்டா இங்க ஃபர்ஸ்ட் வர போறேன் அப்படின்னு சொல்ல அவனும் அப்படி ஹீரோட சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா ஹீரோ விட முன்னால ஓடிட்டு இருந்திருப்பான். அப்ப அதை பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஓ நம்ம நினைச்ச மாதிரியே இவன் டொரான் பாத்தீங்கன்னா ஒரு கூலான ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தா ஹீரோ பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா அவனோட ஆறாவை யூஸ் பண்ணாம பர்டிகுலரா ஒரு பிளேஸ்ல மட்டும் ஆறாவை யூஸ் பண்ணிருப்பான். அவன் பாத்தீங்கன்னா டோலை மட்டும் அவனோட ஆறாவா பர்டிகுலரா யூஸ் பண்ணிருப்பான். அப்ப அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னால நம்பவே முடியல, அவன் எப்படி இதை பண்ணா, அவன் இதுக்கு முன்னாடி ஆறாவே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களே, ஆனா அவன் இந்த அளவுக்கு பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நான் நினைச்ச மாதிரியே இவங்க எல்லாரும் நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டானுங்க, இல்ல 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 இவன் தான் நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டான், இவன் நம்மளை ஸ்கேம் பண்ணி தான் இங்க ப்ரெஸ்மென்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டூடெண்ட் ஆயிருக்கான், அதை நம்ம ஏத்துக்கிடவே முடியாது, என்னால இதை நம்பவே முடியல, நான் இதனால ஏத்துக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா பொறாமை கக்குறான். இந்த பக்கம் நம்ம ஜெஸ்லா பார்க்கணுமே, அவளும் பாத்தீங்கன்னா லியோவாப்பா உங்களால முடியும், சாதிச்சு காட்டுங்க, நீங்க தான் கெத்து, நீங்க தான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஜியர் ஆஃப் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலா ஓப்பா அப்படின்னா கொரியன் லாங்குவேஜ்ல அண்ணா இல்லாட்டி பிரதர்னு அர்த்தம் கைஸ். இப்ப இந்த பக்கம் டொரான் பாத்தீங்கன்னா ஸ்டேடியம்ல தனியாலாம் முன்னேறி ஓடிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த தாமஸும் இவன் ஆல்ரெடி ஹால்வேவை கடந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமா பார்க்க. அப்ப நம்ம ஹீரோ பார்க்கணுமே, அவனும் பாத்தீங்கன்னா எதையோ நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சடனா ஸ்டாப் ஆயிருப்பான். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனும் டோட்டலா வேற டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்த சொல்லியான் பாத்தீங்கன்னா அடே முட்டாள் எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாக்காயி பார்த்து இருந்திருப்பா. அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, அவனும் ஆறாவை யூஸ் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஸ்டேடியம்ல வியூவர்ஸ் பாக்குற அந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்துட்டு அவனோட மொத்த ஆரம் பாத்தீங்கன்னா அப்படியே அவனோட லெக்ல ஃபியூஸ் பண்ணும்போது அந்த இடத்தோட தரம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சுக்குநூறா உடஞ்சிருக்கும். அப்ப ஃபியூஸ் பண்ண மொத்த ஆரம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி அவ்வளவு வேகமா அப்படியே போயிட்டே இருந்திருப்பான். ஹீரோ லைட் ஸ்பீட்ல வந்திருப்பான். அதை பார்த்த டொரான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா வில்ல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி பாத்தீங்கன்னா டொரான் அப்படியே சர்பாஸ் பண்ணிட்டு முன்னேறி போயிட்டு இருந்திருப்பான். அப்ப நான் தாண்டா இங்க ஃபர்ஸ்ட் வர போறேன், நீ ஆமா மாதிரி பொறுமையா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே போயிருப்பான். அப்ப டொரான் பக்கத்துல பார்த்தா ஒரு லைன் கிராஸ் ஆன மாதிரி தான் இருந்திருக்கும். அப்ப டொரானோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பினிஷிங் லைன் வந்துட்டு பிரேக்கை போட்டு அப்படியே நின்றுப்பான். இதை பார்த்த டொரானோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் எல்லாம் முடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிருப்பான். அப்ப ஹீரோவால பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் நம்பவே முடியல, இது என்ன ஜோக்கா, என்ன டொரான் எவ்வளவு ஃபாஸ்டான ஸ்டூடெண்ட் அவனே இவன் தோக்கடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்திருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா இவன் ப்ரொஃபஸரோட ஆறாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி கொடுக்கும்போது அதே பண்ண தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த கோமாளி மாதிரி நின்னானடா, இவன் எப்படா இவனை தோக்கடிச்சான், எனக்கு சாக்கா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவனும் பார்க்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம சிலையாவும் பாத்தீங்கன்னா இவன் சாதாரண ஆறாவை யூஸ் பண்ணவே இல்லை, இதுக்கு பீனிக்ஸ் ஆரா ஸ்டெப் தான் யூஸ் பண்ணிருக்கான், சீரியஸ்லி இதுக்கெல்லாம் போயிட்டு பீனிக்ஸ் ஆராவை யூஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்க. அப்ப அந்த தாமஸும் பாத்தீங்கன்னா லியோ வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி செஸ்லாட்ட சொல்லியிருப்பான். செஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓ லியோ வின் பண்ணிட்ட, நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்க. அம்மா தாமஸும் பாத்தீங்கன்னா லியோ நீ உண்மையிலே கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்திருப்பான். இதெல்லாம் பார்த்த ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா டொரானோட ஸ்பெஷாலிட்டியை லைட்னிங் ஸ்பீட் ஆறாவை யூஸ் பண்ணி அவனோட பாடியை பாத்தீங்கன்னா வேகமா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறது தான். ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே அவனோட ஸ்பீடு மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திருப்பாரு.
ஆனா டொரானோட கம்பேர் பண்ணா உண்மையிலேயே இவனோட ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் கூட சரியான நேரத்துல ஆறா மேல போக்கஸ் பண்ணி ஃபயர் ஆராவை யூஸ் பண்ணி சரியான நேரத்துல சிங்கிள் ப்ளோல அந்த இடத்துக்கு போய் சொன்னான். ஃபினிஷிங் லைனும் கடைசியா கிராஸ் பண்ணி முடிச்சான். உண்மையிலேயே இவனை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆறாவை சரியா அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கான். உண்மையிலேயே இது அமேசிங் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா டுரான் கிட்ட வந்துட்டு உண்மையிலே இது ஒரு சரியான போட்டியா தான் இருந்துச்சு டுரான். ஆனா டிஸ்டன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிசல்ட் இங்க டிஃபரெண்டா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்ப டுரானும் பாத்தீங்கன்னா கோவத்துல போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பான். ப்ரொஃபசர் ஐனும் பாத்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு கரண்ட் ஜெனரேஷனோட ஹீரோ டிசபிள நான் ஃபைனலா பாத்துட்டேன். உண்மையிலேயே கரண்ட் ஜெனரேஷனோட ஃபைனல் ஹீரோ இப்ப பறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்குலாம் இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஜெஸ்லாவும் மேட்சே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெஸ்லா இன்னுமே பாத்தீங்கன்னா அவனை சீரப் பண்ணிட்டே இருந்திருப்பா. லியோ நீ தான் அமேசிங், நான் உங்ககிட்ட தான் ட்ரெயின் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவளை பாத்தீங்கன்னா இன்னுமே சீரப் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம தாமஸும் பாத்தீங்கன்னா சிலையா கிட்ட வந்திருப்பான். வந்துட்டு நீ ஏன் எப்பவுமே லியோ மேலேயே போக்கஸா இருக்க, எப்பவுமே ஏன் அவனோட அட்டென்ஷன் அவன் மேலேயே வச்சிருக்க, கொஞ்சம் ஏன் பக்கம் போக்கஸை காட்டலாம்ல அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டிருப்பான். அப்ப அவளும் பாத்தீங்கன்னா அது ஏன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்சல்ட் பண்ணிருப்பா. அப்ப நம்ம ஹீரோவும் அப்ப அந்த ஜெஸ்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்திருப்பாங்க. அங்க வந்து மீட் பண்ணும்போது நம்ம தாமஸும் பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஃபிடீரியா போலாம், இன்னைக்கு எல்லாமே என்னோட ட்ரீட் தான், ஏன்னா லியோ இன்னைக்கு வின் பண்ணிருக்காம்ல அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லும்போது அப்ப ஹீரோவும் ஐ ஆம் சாரி என்னால வர முடியாது, அதனால நீங்களே போய்க்குங்க அப்படின்னு சொல்ல. தாமஸும் பாத்தீங்கன்னா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு சமனிங் கிளாஸ் நான் போறேன், அங்க சமனிங் கிளாஸ் நான் லிசன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. அப்ப தாமஸும் பாத்தீங்கன்னா இவன் நைட் டிவிஷன் தானே, ஏன் சமனிங் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நைட் டிவிஷனுக்கும் அப்புறம் இந்த சமனிங்க்கும் பாத்தீங்கன்னா எந்த வித தொடர்புமே இல்ல, அவன் ரிலேட்டடே இல்லாத அந்த ஒரு டிஃபரெண்ட் கிளாஸுக்கு போறான். அதைத்தான் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. அப்ப செலியாவும் பாத்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு இவன் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னுமே சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம தான் இருக்கு, கண்டிப்பா நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும். எதுக்காக ஃபேரி கிங்கோட ரிவார்டு எனக்கு கிடைச்சிருக்கணும், இந்த ரிவார்டு ஹீரோ வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுதா என்ன, இல்ல ஹீரோ வேர்ல்டோட ஓனரோட சென்த்துக்கு ஈக்குவலா இது இருக்குமா என்ன, நான் இந்த ரிசீவ் பண்ண இந்த ரிவார்டு சமனிங் ரிலேட்டடான ரிவார்டா இருக்கு. ஆனா ப்ரொஃபசர் ஆல்பிக்கு சமனிங்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா அந்த ஆளு பியூர் மெஜிசியன் ஆச்சு, அதனால அவருக்கு சமனிங் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல, அதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாகவே நான் எப்பவுமே மேஜிக் ரிலேட்டடான எபிலிட்டி தான் நான் சூஸ் பண்ணுவேன். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் இந்த ரிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபேரியோட கான்டாக்ட் போட்டாகணும், அதுக்கு நான் ஃபேரிலாண்டு போய் தான் ஆகணும், இல்லாட்டி அந்த ரிங் என்கிட்ட இருந்த யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க. அப்போ ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. ஸோ நீயும் சம்மனிங் கிளாஸ் லிசன் பண்ண தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்திருப்பான். அங்க பார்த்தா ஈஸ்ட் சைடு கேப்டன் ஆனா ஒரு பொண்ணு வந்திருப்பான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் லியோ அப்படின்னு சொல்லியிருப்பான். இவளோட நேம் பாத்தீங்கன்னா ஜென்சா, ஏஜ் பாத்தீங்கன்னா 70, ஈஸ்ட் டெஸ்ட்ல டாப் ஸ்கோர் வாங்கின பொண்ணு இவ தான். நம்ம ஹீரோவும் அவளை பார்த்துட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஜென்சா அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீ என்ன சாணை கூப்பிடு, ரொம்ப ஃபார்முலாலாம் பேச வேண்டாம் ஓகேவா, ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா நீங்க நைட் டிவிஷன் தானே, எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனா நீங்க ஏன் சம்மனிங் கிளாஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சம்மனிங் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன, நான் உங்களுக்கு சம்மனிங் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் ஸ்பிரிச்சுவலிசம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு சாவும் அதுக்கு அப்படியா, நம்ம அப்ப அடிக்கடி இங்க மீட் பண்ண போறோம் அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி நீ எந்த ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் போட்டிருக்க அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அப்ப அவளும் பாத்தீங்கன்னா அவளோட ஸ்பிரிட்டை வெளியே எடுத்து காமிச்சிருப்பா. அது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்பிரிட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவளும் பாத்தீங்கன்னா மிஸ்டர் லியோ உங்களோட ஸ்பிரிட்டை கொஞ்சம் ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா நான் இன்னுமே எந்த ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவனு சொல்லியிருப்பான். அதை கேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஷாக் ஆயிருப்பா. உண்மையிலேயே நீங்க எந்த ஸ்பிரிட்டோடையும் கான்டாக்ட் போடவே இல்லையா, ரியலி, சரி விடுங்க, நான் உங்களுக்கு ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் பண்றேன், நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன், என்கிட்ட எந்த அட்வைஸ்னாலும் நீங்க தாராளமா கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியா, அப்ப நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு ஏஜ் 70, ஆனா மிஸ்டர் லியோ உங்களோட ஏஜ் 50 தானே, நான் ஆல்ரெடி நீங்க சிலியா கிட்ட பேசுறதா பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. ஹீரோவும் பாத்தீங்கன்னா இவ உண்மையிலே ஏஜ் 70 தானா, ஆனா இவ பார்த்தா நம்ம செஸ்லாவோட ரொம்ப எங்க தெரியுதாலே, இவ உண்மையை தான் சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா வச்ச கண்ணு வாங்காம நம்ம ஹீரோவும் விடாம பாத்துட்டே இருக்கான். அப்படியே ஒரு வெறியோட பாத்துக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டே பொறுக்கி எங்கடா பாக்குற, தப்பான அர்த்தத்துல எங்ககிட்ட பாக்குறியா என்ன, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறவளை வச்சுக்கிடாத செருப்பு பிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அட நான்லாம் எதுவும் பாக்கலாமா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டமா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பான். அவ்வளவுதான் கைஸ், இதோட இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா இங்கே முடிவடையுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.